முதலில் நரகத்தை பற்றி பார்ப்போம். ஒருவன் குற்றவாளி என்ற தீர்ப்பு வந்தவுடனே நரகலோக காவலாளிகள் நம்மை கைது செய்து விடுவார்கள். பிறகு எந்த கேள்வியும் கிடையாது. அப்படியே நரகலோக வாசலுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திவிடுவார்கள். முதலில் நரகலோக காவலர்கள் சில கொடூர ஆயுதங்களால் நம்மை அடிக்கத் துவங்கி விடுவார்கள். முகம், கை, கால் என்று பாராமல் கண்டபடி அடிப்பார்கள். குருதி புனல் கமலஹாசன் எப்படி இருப்பாரோ அப்படியே நம் உடலை நாராக பீத்து விடுவார்கள். அடித்துவிட்டு நரகத்திற்கு போகும் பாதையை திறந்து விடுவார். அந்த பாதை புழுக்களால் நிறைந்திருக்கும். அழுகிய ரத்தம் சாக்கடையாக ஓடும். நடக்கும் பாதையில் அருவருப்பான பல்லிகளால் நிறைந்திருக்கும். அவைகள் நம் உடலை ஆக்கிரமித்து கொள்ளும். அதன் மீதுதான் நடந்து செல்ல வேண்டும். அருவருப்பான ஜந்துக்கள் அந்த பாதையை மூடி கிடக்கும். மிகவும் கொடூரமாக இருக்கும் அந்த பாதை. லேசான இருட்டு. அழுகிப்போன பேய்களும் பிசாசுகளும் நம்மை பயமுறுத்தி அடித்து இழுத்து செல்லும். நம்மை காப்பாற்றுவார் ஒருவரும் அங்கு கிடையாது. நரக ஜெயில் வந்தவுடனே அருவருப்பான பேய்கள் உங்களை ஆரவாரத்துடன் வரவேற்கும். அந்த இடம் எப்படி இருக்கும் என்று சொல்கிறேன். தரை எங்கும் அருவருப்பான செய்தி நிற்கும். அந்த துர்நாற்றம் நாம் வாழும் இந்த பூமியில் அதிகபட்ச நாற்றத்தை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். நம்மால் தாங்கவே முடியாது. அது மட்டுமல்ல, இரத்த சாக்கடை. அருவருப்பான பல்லிகள் அழகிய நிலையில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் உடம்பெல்லாம் ஏறும். கழுத்து இரத்தத்தை உறிஞ்சும். புழுகளும் பல்லிகளும் நம் உடம்பில் ஒட்டிக்கொண்டே இருக்கும். நம் அலறல் சத்தம் ஓயாது. ஜனங்கள் ஐயோ ஐயோ என்று கத்துவதனால் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். பேய்களும் பிசாசுகளும் எந்த நேரத்திலும் நம்மை தாக்கலாம். பாம்பு, தேள், கொடூர ஜந்துக்கள் எப்போதும் உங்களை கடித்து கொண்டே இருக்கும். நாம் வலியால் துடிதுடித்து போய்விடுவோம். எங்கே ஓடினாலும் அந்த இடம் இப்படித்தான் இருக்கும். நாம் ஓய்ந்திருப்பதற்கு இடமே இருக்காது. அங்கு ஏன் என்று கேட்க ஒரு நாதியும் இருக்காது. கொடூரம் கொடூரம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இடம்தான் நரகம். ஆங்காங்கே அலுவலகங்கள் இருக்கும். அந்த அலுவலகங்களின் அறைக்குள் தண்டனை நிறைவேற்றும் அதிகாரிகள் இருப்பார்கள். அவர் உங்களை அழைத்து உங்கள் முதல் தவறுக்கான தண்டனை நிறைவேற்றுவதற்காக நாம் என்ன தவறுகள் செய்தோமோ அந்த பதிவை எடுத்து, நாம் 13 வயது தொடங்கி என்ன முதல் தவறு செய்தோமோ அந்த தவறை ஸ்கிரீனில் திரைப்படம் போல போட்டு காட்டுவார்கள். பொய் சொல்லி இருந்தால் அந்த பொய்க்கு உண்டான தண்டனை எங்கு நிறைவேற்றப்படுமோ அந்த இடத்திற்கு உங்களை அனுப்பி வைப்பார்கள். தண்டனை அறையை விட்டு வெளியே வந்தவுடன் கொடூரமான ஆவிகளாலும் பிசாசுகளாலும் அடித்து இழுத்து செல்லப்படுவோம். அந்த அருவருப்பு எல்லாம் நம் உடலை விட்டு நீங்காது. போகும் வழியெல்லாம் ஒரே புலம்பல், அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். தண்டனை நிறைவேற்றும் இடத்திற்கு வந்தவுடனே உங்கள் வாய்க்குள் புழுக்களையும் அழகிய நிலையில் இருக்கும் பல்லிகளையும் நம் வாயில் தெளிப்பார்கள். கொடூரமான ஆயுதங்களைக் கொண்டு வாயில் அடிப்பார்கள். வாய் கொழகொழவென்று ஆகிவிடும். அந்த வேதனையை நம்மால் தாங்கவே முடியாது. பற்களெல்லாம் ஒவ்வொன்றாக உடைத்து எடுக்கப்படும். துடிக்க துடிக்க நாக்கை பிடுங்கி எடுப்பார்கள். அப்படி செய்த பிறகு ரூமுக்கு வெளியே இருக்கும் வெராண்டாவில் உட்கார வைப்பார்கள். அங்கு அழகிய நிலையில் பல உயிரினங்களும் பேய்களும் பிசாசுகளும் இருக்கும். எந்த நேரத்திலும் அவைகள் நம்மை தாக்கும். வலிக்கு ஓய்வே இருக்காது. புழுக்கள் நம் உடலை தின்று கொண்டே இருக்கும். வாயெல்லாம் வீங்கி போய் விகாரமாக காட்சியளிப்போம். நரகத்தில் வேலை செய்யும் காவலாளிகள் மாறி மாறி எப்போதும் அடித்து கொண்டே இருப்பார்கள் நம் வாய் மீது. ஒரு சின்ன பொய்க்கு இவ்வளவு தண்டனை என்றால் நம் 13 வயது தொடங்கி வாழ்நாள் முடியும் வரை எவ்வளவு தவறுகள் செய்திருப்போம். என்ன செய்திருப்போம். அருவருப்புக்கும் ஓய்வில்லை, அவர்களும் ஓய்வதில்லை. எந்தெந்த தவறுக்கு என்ன மாதிரியான தண்டனை என்பதை பின்வரும் வீடியோக்களில் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வருவது சொர்க்க வாழ்க்கை எப்படி இருக்கும்.